Hi viewers, welcome to my Tech2Live channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா LCD எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுவோம், how to interface LCD with big microcontroller. இதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் உடனே நம்மளோட சேனலில் வர அப்டேட்ஸ், நியூ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து. இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் ஆல்ரெடி இன்பில்டாக கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டேன். இதுக்கு முன்னாடி வேணும்னா இதோட டீட்டெயில்ஸு ஃபைல் க்ரியேஷனில் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கங்க. இப்போ இதில் இருந்து என்ன பண்ணுறோன்னா, அஸ் யூஷுவல் இது போல் ட்ரெஸ் சியும் ட்ரெஸ்ஸும் போட்டு கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எல்சிடி இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம். எல்சிடி நெட்னு ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு ஹெட்ரு ஃபைல்ஸ் ஆட் பண்ணி இங்கே பண்ணிடுறீங்க. அது ஒரு ஹெட்ரு ஃபைல்ஸு. ஹெட்ரு ஃபைல்ஸ் லிங்க்கு எல்சிடி நெட் இதுதான் கமாண்ட்ஸ், பேசிக் கமாண்ட்ஸ். எல்சிடி இன்டர்ஃபேஸிங் கமாண்ட்ஸ் இதுதான். இந்த 4 கமாண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் எல்சிடி இன்டர்ஃபேஸு செய்ய முடியும். இதில் ஒரு கமாண்ட்ஸ் பற்றி நான் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கமாண்ட் என்னென்னா, இந்த 4 பேசிக் கமாண்ட்ஸ். இந்த கமாண்ட்ஸில் என்னென்னா, ஒரு கமாண்ட் வந்து எல்சிடி 2 பிட் மோட், நம்மளோட 2x மோடில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கமாண்டு. பின்ன ஒன்று வந்து அட்ரஸ் கமாண்டு, 0x80 வந்து அட்ரஸ் கமாண்டு. இதைத்தான் நம்ம இன்னும் கோடிங்கில் அடுத்து நம்ம சொல்லுறேன். நெக்ஸ்ட் ஒன்று கிளியர் கமாண்ட், 0x01 கிளியர் கமாண்ட். இதுதான் பேசிக் இன்டர்ஃபேஸிங் கமாண்ட்ஸ். அடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்போ எல்சிடியில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இது ஹெட்ரு ஃபைல்னால ஆல்ரெடி அதிலே எல்லாமே இருக்குது. அதை நம்ம எடுத்து என்ன பண்ண யூஸ் பண்ணிக்கிறோம். ஹெட்ரு ஃபைல் இல்லாதவங்க இதுக்கு செப்பரேட்டாக கோட் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ ஹெட்ரு ஃபைலில் எல்சிடி டிஸ்பிளேன்னு கொடுத்துருங்க. அதில் ஃபஸ்ட்டு 0 ரெஜிஸ்டர் கொடுக்குறோம். எந்த ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ 16x2 இல்லைங்களா, ஃபஸ்ட் ரோவில் வேணுமா செகண்ட் ரோவில் வேணுமான்றதில் ரெஜிஸ்டர் வச்சு தான் செலக்ட் பண்ண முடியும். அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பார்த்துக்கங்க. அதில் ஃபுல் டீட்டெயில்ஸும் ரெஜிஸ்டரில் எப்படி செலக்ட் பண்ணுறது, என்ன இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெஜிஸ்டர் தேவைப்படும், அந்த ரெஜிஸ்டரில் எப்படி நம்ம வேல்யூ செலக்ட் பண்ணுறது, ஆல் ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே அதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் அதில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ இது நம்ம எல்சிடி இன்டர்ஃபேஸ்னு ஒரு டேட்டா நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. பில் பண்ணிக்கணும். பில் எரர் காமிக்குது. எரர் என்னென்ன எரர்னா, அதை எரரில் கிளிக் பண்ணிங்கனாலே அதை அங்கே காமிக்கும், எங்கே எரர் இருக்குன்றதை நமக்கு இண்டிகேட் பண்ணி காமிக்கும். இப்போ இந்த லைனில் காமிச்சிருக்கு. ஓகே, அது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, 0 கொடுக்கணும், அங்கே ஓ வந்துருச்சு, அதனால் ரெஜிஸ்டர் செலக்ட் ஆகாது. இப்போ பின்னே எரர் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் லைனில் ஏதோ செலக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ பில் பண்ணுவோம். ஓகே, இப்போ பில்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வாங்க நம்ம இதை பில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சிமுலேஷன் சாஃப்ட்வேர் ப்ரோட்டீஸில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அஸ் யூஷுவல் வேலை நம்மளை பிக் செலக்ட் பண்ண போகிறோம். பிக் சர்ச் பாரில் கொடுத்துக்கங்க. சர்ச் பாரில் பிக் 16F877 செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டதை ஓகே செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ப்ளேஸ் பண்ணிக்கங்க. அடுத்து இப்போ நெக்ஸ்ட்டு எல்சிடி வந்து நம்ம 16x2 ஆல்ஃபா நியூமெரிக் தான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. 4 பிட் மோடில் நம்ம செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம் எல்சிடியை. அப்போ லாஸ்ட் 4 கனெக்ஷன்ஸ் ஏதாவது 4 பின்ஸ் போதும் டோட்டலாக. இது வந்து 16 பின் உள்ள ரெஜிஸ்டர் எல்சிடி, 16x2 எல்சிடி. அதில் 4 போர்ட் மோடில் நம்ம யூஸ் பண்ணுறோம். 4 பிட் மோட். 4 கனெக்ஷன்ஸ், டேட்டா போர்ட் ஃபார் டேட்டா கனெக்ஷனுக்கு 4 மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். பின்ன ஆர்எக்ஸ் ரெஜிஸ்டர் செலக்ட்டு, பின்ன எனேபிள், பின்ன சப்ளை கொடுக்குறோம். பின்ன பாக்கி எல்லாமே கிரவுண்ட் பண்ணிடுறோம். கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்துக்குங்க, எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சப்ளை வந்து 5 வோல்ட் சப்ளை நம்ம கொடுக்குறோம். சப்ளை கிளிக் பண்ணிங்கனாலே வரும். ஓகே, நம்ம இப்போ பில் பண்ணி பார்க்கலாம். நம்ம கோடிங் இதில் ஃபங்க்ஷன் ஆகுதானே, ஒர்க் பண்ணுதானே செக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க. இப்போ நம்ம ஹெக்ஸ் ஃபைல் லோட் பண்ண போகிறோம்.
டெக்ஸ்ட் ஃபைலில் லோட் பண்ணிக்கங்க. கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அதாவது ஃப்ரீக்வன்சி 4 மெகாஹெர்ட்ஸாக நம்ம கிளாக் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிக்கிறோம். 4 மெகாஹெர்ட்ஸாக செட் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ப்ளே ஆகலை. என்ன ஒரு எரர்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். என்ன எரர்னா நம்ம ரெஜிஸ்டர் ரீட் ரைட் வந்து நம்ம இன்னும் கிரவுண்ட் பண்ணணும். அதே போல் இதுக்கு ஒரு வாட்டி நம்ம சர்க்யூட்டில் நம்ம டிஃபைன் பண்ணிருக்குது அப்படின்ட்டு ப்ரோக்ராமில் எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம்னு செக் பண்ணிக்கலாம். RS RB2 இது எல்லாமே டிஃபைன் பண்ணியிருக்குது. அந்தந்த பின்னு டிஃபைன் பண்ணியிருக்குமானா ஒன்று செக் பண்ணிக்கிறோம் ஒரு வாட்டி. எல்லாத்தையுமே பண்ணிங்க. அதே போல் நம்ம பின்ஸ் D4 to D7 வரைக்கும் கரெக்டாக எந்தெந்த பின்னில் நம்ம டிஃபைன் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரீட் ரைட்டை எர்த்திங் பண்ண போகிறோம். கிரவுண்ட் பண்ணிக்கிறோம். கிரவுண்ட் பண்ணிக்கங்க. இப்போ ப்ளே பண்ணுவோம். ஓகே, இப்போ எல்சிடி இன்டர்ஃபேஸ் டேட்டா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. எல்சிடி இன்டர்ஃபேஸ்னு நமக்கு கொடுத்தது இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகே பஸ், அவ்வளோதான் எல்சிடி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது. இதுபோல் நீங்கள் வேறு எதுனா டிஸ்பிளே பண்ணாலும் இதேமாதிரி இதை காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிட்டு அந்த டேட்டாஸ் ஜீராக்ஸு 80 தான் ஸ்டார்டிங் ரெஜிஸ்டர். அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வேறு என்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே பஸ், அடுத்த வீடியோவில் நம்ம வேறு மாடல் இன்டர்ஃபேஸ் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை